ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்பா பயணம் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வந்து ஆட்களை வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேனிங்களா மஞ்சத்தால் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன வேலைகள் வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். மஞ்சத்தால் அறுத்ததுக்கப்புறம் 4 நாளைக்கு அப்படியே வந்து விட்டுருவாங்க, நல்லா வந்து காஞ்சிரும். அதுக்கப்புறம் காஞ்ச மஞ்சத்தாள் எல்லாத்தையும் வந்து முடி போட்டு கட்டுவாங்க. அந்த முடிக்கு வந்து வாழை முடி தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அது ஃபுல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு முடியாக எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பரவலாக கிடக்கிற மஞ்சத்தாளை வந்து கூட்டுறப்ப பார்த்து தாங்க கூட்டணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 நாளைக்கு அப்படியே விடுறப்போ அந்த தாளுக்குள்ளே வந்து ஏதாச்சும் வந்து படுத்துருக்குங்க, பூச்சி ஏதாச்சும் வந்து படுத்துருக்கும். அதற்காக தான் வந்து கருக்கருவால் யூஸ் பண்ணி வந்து இவங்க கூட்டி வந்து கொட்டுறாங்க. பார்த்திங்கனாவே தெரியும், அவங்க ஒரு கையில் வந்து சும்மா வந்து வச்சுருப்பாங்க, இன்னொரு கையில் வந்து கருக்கருவாலில் வந்து நல்லா கூட்டி விட்டு தாங்க வந்து கட்டுவாங்க. நல்லா பெரிய பெரிய கத்தியாக வந்து கட்டி வச்சிட்டாங்க அப்படின்னா மஞ்சள் வெட்டுறப்போ நம்ம எடுத்து போகிறதுக்கு நம்மளுக்கு சௌரியமாக இருக்கும். கட்டிகிட்டு இருக்கப்பயே பார்த்தீங்கன்னா மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அதிகமான மழையும் இல்லைங்க, லைட்டாக கொசு கொசுன்னு பேஞ்சு தாளெல்லாம் நனைக்கிற மாதிரி வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் ஊரில் பேஞ்ச மாதிரி உங்கள் ஊர்லேயும் மழை வந்து பேஞ்சான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். மழை பெஞ்சு நின்னதுக்கப்புறம் தாள் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மஞ்சக்காட்டு வரப்பில் வந்து பில்லு அதிகமாகவே இருந்துச்சுங்க, முழங்கால் வளத்துக்கு இருந்துச்சு. அதனால் இங்கே கட்டி வச்சிருந்த தாளை வந்து எடுத்துகிட்டு கொண்டு போய் போட்டு தீ வந்து வச்சுட்டாங்க. மஞ்சத்தாள் வந்து அறுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வரப்பில் இருக்க பில்லுக்கு வந்து மருந்தடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, தாளில் வந்து பட்டுச்சுன்னா தாள் வந்து கருகி போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் மஞ்சளில் மருந்து பட்டாலுமே வந்து அதை வித மஞ்சளுக்கு நம்ம எடுத்து வைக்க முடியாது. அதனால தாங்க வந்து மருந்து வந்து அடிக்கலை. மஞ்சத்தாள் வந்து அறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பில்லு வந்து நல்லாவே வந்துருங்க. வெயில் அடிக்கிறப்போ பில்லு வந்து சீக்கிரமாகவே வளர ஆரம்பிச்சிரும். மஞ்சத்தாள் வந்து அறுக்கிறப்போ அந்தளவுக்கு பில்லு வந்து இல்லைங்க. மஞ்சத்தாள் வந்து கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கிறதுக்கு பில்லு வந்து நல்லாவே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் மழை வந்து பேஞ்சதுக்கும் பில்லு வந்து நிறையவே வந்துருச்சு. மஞ்சள் தோட்டத்தில் மஞ்சள் வந்து வெட்டுறதுக்காக தண்ணி வந்து வெட்டுறக்கு வந்தாச்சுங்க. தண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து வெட்ட ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு காட்டை பொறுத்து இருக்குங்க. இப்போ நம்ம காட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளைக்கு அப்புறம் வந்து மஞ்சள் வெட்ட ஆரம்பிக்கலாம். தண்ணி கட்டினதுக்கப்புறம் ஒவ்வொரு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈரம் வந்து அப்படியே இருக்கும். அதனால் ஒரு 5 நாள்லேருந்து 6 நாளுக்கு அப்புறம் வந்து வெட்ட ஆரம்பிக்கலாம். தண்ணி கட்டினதுக்கப்புறம் பார்க்குறக்கு இப்படி தாங்க இருக்கும், நல்லா ஈரமாகவே இருக்கும். அடுத்ததாக நம்மளோட குட்டி தோட்டத்தோட அப்டேட் வந்து பார்க்கலாங்க. ஆட்கள் விட்டு பில்லு எல்லாத்தையும் பிடுங்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 20 நாள் கழித்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. பில்லு நல்லாவே வந்துருச்சு. அடுத்த பேட்ச் வந்து பிடுங்குற மாதிரி வந்துருச்சு. சூப்பராக வெங்காயம் வந்து கிளச்சி வந்துருச்சுங்க. வீட்டு செலவுக்காக கொஞ்சமாக வெங்காயம் உண்ணோம் அப்படின்னா என்ன பிரச்சனை வரும்னு பார்த்திங்கன்னா, மயில் வந்து விடாதுங்க, வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்டு போயிடும். நம்ம வெங்காயம் கொஞ்சம் ஊன்றப்பயே பார்த்திங்கன்னா
தளவில் வந்து நல்லா கடிச்சு கொத்திட்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஊனி வச்சுருந்த எல்லா வெள்ளரி செடியும் வந்து சாப்பிட்டு போயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்டு போயிடுச்சு. நம்ம வீட்டுக்கிட்டேயே கீரை காய்கறி தோட்டம் அமைக்கலான்னு பார்த்தீங்கன்னா கோழி வந்து பறிச்சு எறிஞ்சிட்டு போயிடுது. அதனால் வந்து வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து ஊனலாம் அப்படின்னு ஊனி வச்சுருந்தோம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மயில் வந்து கொத்தி சாப்பிட்டு பறிச்சு விட்டு போயிடுச்சு. அடுத்ததாக நம்மளோட அவரை செடியுமே சூப்பராக வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கொசுப்பூச்சி வந்து நல்லாவே வந்துருச்சுங்க. நீ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது எல்லாத்தையும் கடந்து வரதே ஒரு பெரிய டாஸ்க்காக தாங்க இருக்குது. இதுக்கு பொட்டாட்டோ நம்ம கடையிலேயே போய் காயெல்லாம் வாங்கி சாப்பிட்றலான்னு தான் தோணும். ஆனால் நம்ம கடையில் வாங்குறது எல்லாமே ஆர்கானிக்காக இருக்குமான்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளே வந்து விதை ஊனி நாற்று வந்து ஊனி அது ஒவ்வொரு ஸ்டேஜாக எப்படி வந்து வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதே ஒரு தனி சந்தோஷந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு தனி அனுபவம்னே சொல்லலாம். அதனால தான் வந்து நம்ம இப்படி வந்து செஞ்சிட்ருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கற்றுக்கிறது வந்து ஒரு அனுபவமாக தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஊனி விட்டுருந்த தக்காளி செடி வந்து சூப்பராக வந்து தழைஞ்சி வந்துருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் பூவுமே வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போட்டு விட்ட கொத்தமல்லியும் சூப்பராக வந்துருச்சுங்க. இதே வந்து ஒரு 3 மட்டை வந்து பொறிச்சிட்டோம். அது வந்து துவையலுக்கு, ரசத்துக்கு, பருப்புக்கு போகிறக்கு எல்லாத்துக்குமே வந்து பறிச்சிட்டோங்க. இன்னும் கொஞ்சம் வந்து மீதி இருந்துச்சு. சூப்பராகவே வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நாட்டு கொத்தமல்லி வந்து சின்னதுலேயே பொறிக்கல அப்படின்னா பூ வைக்க ஆரம்பிச்சிருங்க. கொத்தமல்லி பூ பார்த்திங்கன்னா பார்க்குறக்கே அழகாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரத்தக்கீரை. நம்ம விதை மிஸ்டேக்காக என்னென்னு தெரியலைங்க. நீங்கள் அடுத்த தடவை நான் போட்டு பார்த்துட்டு என்னென்னு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 செடி தான் இருந்துச்சு. இது இன்னும் பொறிக்கவே இல்லைங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிகப்பு தண்டுக்கீரை. இது வந்து பறிச்சாச்சு. எல்லாமே கீரை வந்து வணக்கியாச்சுங்க. இன்னும் பறிக்காமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பச்சை கீரை மட்டும்தான் பறிக்காது இருக்குது. அந்த சிறுகீரையை வந்து பறிச்சாச்சு. பறிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புல்லு நிறையாவே இருக்குது அந்த இடத்துல. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிக்கின் செடியுமே வந்து நல்லாவே வந்து தழைஞ்சி வந்திருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா இலையில வந்து பூச்சி தாக்கம் வந்து இருக்குது. இதுக்கு வந்து சாம்பல் கூட தூவிடலாம், இல்லைன்னா சாணி கரைசல் வந்து தொளிச்சு விடலாங்க. இதில் நிறையா பார்த்திங்கன்னா பிஞ்சு வச்சு அது பார்த்திங்கன்னா அழுகி போன மாதிரி இருக்குது. பூவுமே வந்து நிறையா விட்டுருக்கு. கண்டிப்பாக அடுத்த தடவை நான் பறிக்கிறப்ப உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிக்கிறேங்க. சூப்பராக கொத்தமல்லி செடியுமே பறிக்க ஆரம்பித்தாச்சு. நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க, கொத்தமல்லி செடியில் பூ வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சமைக்கலாமான்னு. கண்டிப்பாக சமைக்கலாங்க. நான் சமைச்சிருந்தேன். எந்த ஒரு டேஸ்ட்டுமே மாறலைங்க. ரசத்துக்குமே போட்டிருந்தோம், எந்த டேஸ்ட்டுமே மாறல. நாட்டு கொத்தமல்லி வந்து சின்னதுலேயே பறிக்கலைன்னா சீக்கிரம் வந்து பூ வச்சுருங்க. கொத்தமல்லி தழையோட வாசம் பார்த்திங்கன்னா கமகமன்னு சூப்பராகவே இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த கொத்தமல்லி தழையோட வாசம் வந்து பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது கடைசி பேட்சுங்க. ஃபுல்லாக வந்து பிடுங்கி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பிடுங்கியாச்சு. அடுத்ததாக பச்சைக்கீரை வந்து பறிச்சுக்கலாங்க. விதை வந்து கொஞ்சம் சேர்த்தி போட்டிருந்தோன்னா புல்லு வந்து அந்தளவுக்கு வந்திருக்காது. விதை கம்மியாக போட்டனால தான் வந்து புல்லு வந்து நிறையாவே வந்துருச்சு.
நான் கீரை வந்து பறிச்சிட்ருக்கப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு என்னோடய பொண்ணு வந்து வந்துட்டாங்க. நான் பறித்து வச்சுட்ருக்கிறப்ப கொண்டு போய் மட்டும் வச்சுட்டு வந்துடுவாங்க. இது மாதிரி குழந்தைகளை வந்து ரொம்ப இன்வால்வ் பண்ணோம்னா தானாக அவங்களே வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து. நீங்கள் பிடிங்கிட்டே இருங்கம்மா நிறையா. சரிங்க, ஏங்க ரிட்டன் தரீங்க? இது வச்சுருவாங்க. யாரெல்லாம் எங்களை மாதிரி கீரை விதையெல்லாம் போட்டுவிட்டு கீரையெல்லாம் பறிச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் காய்கறியெல்லாம் ஊனி காயெல்லாம் பறிச்சிட்ருக்கேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கொத்தமல்லியும் கீரையும் பறிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து பறிக்கலான்ட்டு நம்ம வாழைக்கன்று ஊனியிருந்த தோட்டத்துக்கு வந்து போயிருந்தேங்க. நிறையா கன்று வந்து முளைச்சிருக்குது கருவேப்பிலை கன்று. அதில் கொஞ்சம் பறிச்சுட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு பறிக்கிறதுக்கு போயிட்டேங்க. இந்த செடியில் நிறைய தடவை கருவேப்பிலை உடச்சி பறித்ததுனால சூப்பராக துளிர் விட்டு வந்திருக்குதுங்க. புழுவெல்லாம் இல்லாமல் தலையெல்லாம் சூப்பராகவே இருக்குது. காமிக்கிற பாருங்க. கருவேப்பிலையை பொறுத்தளவுக்கு நல்லா ஒடிச்சு விட்டோம் அப்படின்னா சூப்பராக இது மாதிரி வருங்க. நம்மளோட குட்டி அறுவடை இதுதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பாய்.